நடந்து போய் அது நிறைய கேள்விப்பட்டேன். பல கிலோமீட்டர் நடந்து போய் ஊழியம் பார்த்துருக்காங்க. ஒரு முறை பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொன்னார், அந்த காலத்தில் ரொம்ப ஏழ்மை. நான் பிறந்தப்பவே 3 நாள் எங்கள் வீட்லேயே சாப்பாடு பிடிச்சிட்டார். நாங்கள்லாம் கூட இருக்கிறோம், சின்ன பையனுங்க. பிடிச்சி பி ஹீல்டு, இயேசுவி நாமத்தினால சுகமாவாயன்னு சொல்லி அப்படியே கால் இப்படி இப்படி பண்ணி தேய்ச்சி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ நீ நட அப்படின்னா டக்குன்னு அதை 1 இன்ச் வளர்ந்து வந்து எங்களை ஊழியத்துக்கு வர வேண்டான்னார். அப்படி அதாவது எல்லாத்தையுமே வா இல்லை, பொதுவாக கொட்டாயில் ஷெட் ஒன்று போட்டு சரி ஊழியத்தை நான் எத்தனை பேரோட ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு? அப்போது அது சொன்னால் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஒரு பிசாஸ் இன்னொரு பிசாஸோட சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியா? இந்த கிராமத்தில் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே. அதனாடி கிராம ஊழியம் அதிகமாக செஞ்சோம். அன்னி பாஷை கிடையாது, அதெல்லாம் அந்த காலமோட முடிஞ்சது. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறோம். யாராவது எதாவது சொல்கிறீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் ஏதோ இருந்தாங்களாம். அந்த கூட்டத்தில் எங்கள் அப்பா வந்து கைப்பிடிச்சு திடீர்னு ஜெபம் பண்ணும் பொழுது, இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் பேர் ஞான பிரகாசம், அவருக்கு 3 பவுண்ட் அனுப்புன்னு சத்தம் வந்ததாம். அந்த அம்மா பாருங்களேன், கடுமையான வலி. சரி, பார்த்தா குடலில் கட்டி இருந்துருக்கு, சின்ன சின்ன கட்டி. அப்போது அது வந்து பயாப்சி, அதை எடுத்துகிட்டு பயாப்சி பண்ணியிருக்கிறாங்க. சரி, ப்ரீ கேன்சர் அப்படின்ட்டாங்க. கேன்சர் வர்றதுக்கு அறிகுறியாக இது வந்திருக்குது அப்படின்னு. ஏன் கேட்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆத்மாவின் நிலை என்கிற இந்த புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போகுதுங்கிறத பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து டாக்டர் ஜெய்சிங் ராஜ் அவர்கள் வந்து இதை எழுதியிருக்காங்க. மரணத்தை குறித்து நூற்றுக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் தர விதமாக இந்த புத்தகம் அமைந்திருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த புத்தகத்தின் விலை வெறும் 120 ரூபாய் மட்டுமே, ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது. ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்களுடைய அப்பா உங்களுக்கும் நன்றி, நீங்கள் இந்த நாளை எனக்காக ஒதுக்கி வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிளஸிங்காக கருதுகிறோம் உங்களை எடுக்கிறது நாங்கள். ஓகே பாஸ்டர், உங்களுடைய ஆரம்ப காலத்தில் போகிறதுக்கு முன்னாடி அப்பாலேருந்து போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேயே வந்து அப்படியே டக்குன்னு அந்த பேர் பாஸ்டரிங்க யோபி ஞான பிரகாசம் அப்படின்னாலே கோயம்புத்தூரில் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க சபை அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறு தான் பார்க்குறோம். அப்பாவை பற்றி சொல்லுங்கள். அது அப்பா வந்து ஆரம்பத்தில் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். ஓகே. அவருடைய பழைய பேர் வந்து ஆறுமுகம். ஆறுமுகம். ஆமாம். ஆனால் அவங்க சொந்த ஊர் இங்கே கோயம்புத்தூர் தான். ஆமாம், பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. ரைட் ரைட். ஓகே. அப்போது அவங்க குடும்பத்தில் எங்கள் அப்பா அப்படி படிச்சுட்டு இருந்த பொழுது அந்த காலத்தில் மிஷினரிகள் வந்துட்டு போவாங்க. சரி. இங்கிலாந்து நாட்டிலேருந்து. ஓகே. அதில் ஒரு மிஷினரி லிவ்சி அப்படிங்கிறவர் மூலமாக எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டார். அவருடைய கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிச்சிருக்காரு. சரி சரி. அப்போது அந்த மிஷினரி அந்த காலத்தில் தமிழ் படிச்சிருக்கார். நம்ம தமிழ் படிச்சுட்டு செந்தமிழ் அழகாக பேசுனது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து அதை போய் கேட்டிருக்காரு. அந்த அந்த வார்த்தை அவருக்குள்ளே கிரிய செஞ்சுருக்கு. பெரியம்மா அப்படிங்கிற ஒரு வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு மரண பயம் சூழ்ந்திருந்த பொழுது இவங்க பேசின வார்த்தையினால் அவர் ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு அந்த வியாதி அவர் விட்டு போயிடுச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை வந்து ஊழியத்துக்கு அழைச்சார். சரி, அதெல்லாம் ஒரு தனி ஸ்டோரி. ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற உடனே
நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி 17வது வயதிலேயே கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன்னை மினிஸ்ட்ரிக்குள்ள அப்படியே உள்ள அர்ப்பணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே தயாராகி கோயம்புத்தூர்ல வந்து 1948 முதல் ஊழியத்தை ஆரம்பிச்சார். 48லே? ஆமாங்க. ஓகே. அப்போ கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க. ஆமா, கோயம்புத்தூர் வந்துட்டார். சரி 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 சரி. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இங்க வந்துட்டார். வந்து நிறைய அவங்க நடந்து போய், அது நிறைய கேள்விப்பட்டேன், பல கிலோமீட்டர் நடந்து போய் ஊழியம் பார்த்துருக்காங்க. ஒரு முறை பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சொன்னாரு, சரி கோயம்புத்தூர்ல இந்த தொண்டாமுத்தூர் பக்கத்துல நரசிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. சரி. அங்கேருந்து அப்போல்லாம் 6 பைசா 16 பைசா அந்த மாதிரி தான் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு. அந்த காசும் கூட இல்லாமல் ஓகே கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் ஓகே ஓகே நடந்து சிட்டிக்கு நான் வந்திருக்கிறேன்னு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசிட்டுனது எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப நடந்துருக்குறாங்க. 2 செட்டு துணி தான், ஒன்று போட்டுப்பாங்க, ஒன்று பையில் வச்சுப்பாங்க. அந்த காலத்தில் ரொம்ப ஏழ்மை. நான் பிறந்தப்பவே 3 நாள் எங்கள் வீட்லேயே சாப்பாடு இல்லைன்னு எங்கள் அப்பா நான் பெரியவனான பிறகு சொன்னார். கஷ்டமான ஒரு காலத்தில் அந்த ஊழியத்தை செஞ்சாங்க. அப்போல்லாம் சபையிலும் அதிகமான வருமானம் கிடையாது. ஸோ அப்போ அம்மாவுமே கூட இருந்து பண்ணது? அம்மா வந்து கேரளாவில் கோட்டயம் அப்படிங்கிற இடம். எங்கள் அம்மாவுக்கு தமிழ் தெரியாது. ஓ அப்படியா? இந்த மிஷினரிகள் இந்த மாதிரி அப்படி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி சரி. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தமிழ் படிச்சுட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மிஷினரிகள் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்ததுனால ஆங்கிலம் பழகிட்டாரு. சரி சரி. ஸோ அப்படி தான் அவங்க. ஆனால் அப்பா நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்களே. அப்பா நிறைய அந்த நிறைய இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்சு அந்த நாட்கள் எங்கள் அப்பா ஊழியத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த ஆண்டர் கொடுத்துருக்க ஊழியம் வந்து சபை ஸ்தாபித்தல் ஊழியம், அப்போஸ்தல் ஊழியம். சரி. லோக்கல் சர்ச் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. சரி சரி. அது என்னன்னு சொன்னால் பெயரளவு தான் இருந்துன்னு சொல்ல முடியும். சரி. கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனாலும் லோக்கல் சர்ச்சில் அதிகமாக இருக்க மாட்டார். ஓகே ஓகே. அங்கங்கே வெளியில் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஒரு பாரம். அந்த காலத்தில் பஸ்ஸுகள் அதிகமாக இல்லை, திருவள்ளூரில் தான் அதிகம் எங்கள் அப்பா போவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறது கட்ட வண்டி, கார்களெலாம் கிடையாது, வண்டிகளில் அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. கயிறு போட்ட கட்டில் தான் படுப்பார். அதனால் நானே பார்த்துருக்குறேன். ஏன்னா எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது. சரி. அப்பாவுடைய ஆரம்ப கால ஒழியத்தை பார்த்துருக்கேன். ரொம்ப இப்போ இருக்கிற நாங்கள் செய்கிற வசதியெல்லாம் சுத்தமாக இல்லை. அவங்களுக்கு இல்லை. ரொம்ப அவங்க கஷ்டப்படும் போது அந்த நிறைய அற்புதங்கள் நடந்துருக்கும். ஆமாம், பேய் பிசாசு ஓடுகிறதும் வியாதிகள் சுகமாகிறது. ஒரு அற்புதம் மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டேல் ரோடுன்னு இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. சரி சரி. அந்த சபையில் இருந்த பொழுது ஒருத்தருக்கு வந்து அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அவர் பேர் வந்து நெல்சன். இன்னைக்கு சென்னையில் உயிரோடு இருக்காரு. ஓகே. லுத்தரன் சர்ச்சில் அவர் பாஸ்டராக இருக்கார். அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அவர் பார்த்தேன். சரி. அவருடைய கால் இருக்கு பாருங்க, காலில் 1 இன்ச்சோ அல்லது அதை விட குறைவோ, ஒரு காலுக்கு ஒரு கால் டிஃப்ரென்ஸ், வளர்ச்சி குறைவு. சரி சரி. அப்போ கொஞ்சம் நடக்கிற கஷ்டப்பட்டு தான் நடப்பார். அந்த ஒரு கன்வென்ஷன் அவர் வந்திருந்த பொழுது, சரி நான் உன்னை சுகமாக்குறேன்னு போய் அந்த கால் எங்கள் அப்பா பிடிச்சிட்டார். நாங்கள்லாம் கூட இருக்கிறோம், சின்ன பையனுங்க. பிடிச்சி பி ஹீல்டு, இயேசுவி நாமத்தினால சுகமாவாயான்னு சொல்லி அப்படியே கால் இப்படி இப்படி பண்ணி தேய்ச்சி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ நீ நட அப்படின்னா டக்குன்னு அதை 1 இன்ச் வளர்ந்து, அப்போல்லாம் கேமராவில் ஒன்று எடுக்கிறதுக்கு, அதை நாங்கள் கண்ணால் பார்த்த மறக்க முடியாத ஒரு அற்புதம். பயங்கர அந்த பிசாசை துரத்துறதும் வியாதிகளை சுகமாக்குறதும் அந்த மாதிரி கடவுள் அந்த காட்டில் அப்படி தான் பயன்படுத்தினார். அப்படி தான் சபை வளர்ந்தது. ஆனால் அவங்க அந்த கஷ்டம், ஊழியத்தில் பட்ட கஷ்டத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கல. அதோட அவங்களுக்கே இந்த அளவுக்கு ஊழி வளருங்கிற அந்த ஹோப் தெரிஞ்சிருக்காரு நினைக்கிறேன். அந்த ஆண்டவருக்காகவே அப்படி டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய மனசில் சபைகளை ஸ்தாபிக்கணும்னு ஒரு தரிசனம் ஆண்டு. ஓகே ஓகே ஓகே. அடிக்கடி அவர் கண்ட ஒரு தரிசனம் சொப்பனத்தை சொல்லுவார். எங்கள் வீடு வந்து அந்த டைமில் பல இடங்களில் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் பவர் ஹவுஸ் மாதிரி அங்கேருந்து நிறைய டவரில் லைன் பல இடங்களுக்கு போகிற மாதிரி தரிசனம் பார்த்தார். இங்கே அவருடைய இடத்துல இருந்து பல லைன்கள் அங்கங்கே போகிற மாதிரி. அப்புறம் தான் பின்னால் தெரிஞ்சது நிறைய கிளை சபைகளை ஆரம்பிக்கணும் அவரை கொண்டு அப்படின்னு ஆண்டு தரிசனம் கொடுத்தது பின்னால் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு 48 அவர் ஊழியம் ஆரம்பித்தார். இன்னைக்கு 2025 ஆச்சு. இன்னைக்கு IPA ஊழியம்
2500க்கு மேலே சபைகள் இருக்கு. ஆமென். இந்தியாவில், நேபாளில், ஸ்ரீலங்காவில், பூட்டானில், பர்மாவில் எல்லா இடங்கள்லையும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அவன் ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. அவர் அதெல்லாம் அவர் அதாவது நேரத்தை பார்க்க மாட்டாருங்க, சாப்பாட்டையும் பார்க்க மாட்டார், வசதிகளையும் பார்க்க மாட்டார். அந்த என்ன இப்போல்லாம் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறாங்க, இவங்க கூப்பிடணும் அப்படியெல்லாம் ஒன்று சின்ன பையன் கூப்பிட்டான்னு போயிடும். அவருக்கு ஆண்டவர் வந்து அந்த 2ஆம் அவ்வளோ ஹம்பிளாக இருந்தாங்க ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹம்பிள். இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். அதை வந்து அதை ராப்பகலாக அதை படித்து தியானம் பண்ணி புஸ்தகம் 3வது உலக மகா யுத்தம், இயேசுவின் 2ஆம் வருகை, சூப்பர் வேர்ல்டு, 1000 வருட அரசாட்சி, அந்த மாதிரி புஸ்தகங்கள் அந்த காலத்தில் எழுதிட்டார். நான் சொல்கிறது 40 இயர்ஸ்க்கு முன்னாடி. வருகையை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்னு. எல்லா பக்கம் வருகையை பற்றி தான் பேசுகிற கூப்பிடுவாங்க. 2ஆம் வருகையை பற்றி பேசுறேன்னா அந்த காலத்தில் அவர் ஒரே ஒருவர் தான். ஓ அப்படியா? வேற ஆளே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் எழுதிட்டாங்க. நல்லது, அது கடைசி கால சத்தியம் போகணும். அந்த காலம் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் டைமில் எங்கள் அப்பா ஒரே ஒருவர் தான். அதுக்கப்புறம் இவர் வந்தார், எனக்கு ஜஸ்டின் பிரபாகர் அவர் வந்தார். அவர் ஃபெய்த் டீச்சிங்கோட அப்படியே. ஆமாம், அதோட அந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் நிறைய பேசுவார். சரி சரி சரி. ஆனால் அந்த காலத்தில் அந்த சத்தியம் எங்கள் அப்பாவுக்கு வெளிப்படுத்தி இன்றைக்கும் ஜனங்க எங்கள் அப்பாவுடைய புஸ்தகங்களை கேட்பாங்க, கொள்வாங்க. ஆனால் அப்போ அந்த நாட்கள் இருக்கும்போது நிறைய அப்போ அங்கிள் டிஜிஎஸ் நகர், நிறைய பேர், ஜீவானந்தம் பாஸ்டர், அவங்களோட எப்படி அவங்களுக்கு அந்த உறவுகளை நல்ல உறவுக இருந்தது. அதாவது எங்கள் அப்பா தான் சொன்ன எல்லாரோடையும் சீக்கிரமாக பழகிடுவார். சரி. அதனாடி டாக்டர் ஜீவானந்தத்தை எங்கள் அப்பா ரொம்ப அவரை இன்னொரு சொன்னால் அடிக்கடி கூப்பிடுவார் அவரை மீட்டிங். எங்கள் அப்பா அவரை கன்வென்ஷன் கூப்பிடுவார். இப்போ அவருடைய செட்டு வந்து ஜீவானந்தம் பிரதர், அதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு பாஸ்டர் MS ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார் வத்தராய்ப்புல, அவர் ஒரு சீனியர் பாஸ்டர். இவங்கெல்லாம் ஒன்றா கன்வென்ஷன் போவாங்க. நெல்லை ஜப்ராஜன் ஒருத்தர் இருந்தார், டேவிட் பொன்னுசாமின்னு ஒரு ஊழியர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஆஃப்கோர்ஸ் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பல முறை எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கார் அவர். டாக்டர் பால் தினகரன் மாதிரி அந்த காலத்திலேயே நிறைய பேரோட அப்படி இருந்தாங்க. ஆமாம், யார் கோயம்புத்தூர் வந்தாலும் எங்கள் அப்பா வீட்டுக்கு வர போக மாட்டாங்க, எனிபடி. நீங்கள் சின்ன வயசில் வளரும் போது எப்படி வளர்த்தீங்க? ஏன்னா ஒரு ஊழிய குடும்பம், இப்போ வளரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு மிஷினரி மூலமாக ஒரு கன்வென்ஷன் கொடுத்து தான் நான் ரசிக்கப்பட்டேன். சரி சரி. அவங்க என்னை வழி நடத்தினாங்க. அப்புறம் 12 வயசுலேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அது ஞாபகம். சரி சரி. 13வது வயசில் அபிஷேகம் கிடச்சிது. ஓகே. அப்போல்லாம் அந்த அக்னி அபிஷேகம், ஃபயர் பேப்டிசம், நல்லா அடிச்சு புரண்டு அப்படியே நல்லா இருந்தது. அப்போது அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு பைபிள் சொல்கிறது 100க்கு 100 அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அந்த சுவிசேஷ பாரம் அந்த வயசுலேயே வந்துடுச்சு. உங்களுக்கு அதிகமாக வந்துடுச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் 12 வயசுக்கு முன்னாடி அப்போ நினச்சிக்கிறா இப்போ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கும், ஏதோ கஷ்டம் இருக்கும், ஏன்னா அப்படிலாம் இருந்ததா? அந்த மாதிரி எண்ணமே இல்லை. சரி சரி. அப்படியெல்லாம் ஒன்றும் வரல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்குறேன். ஆமாம், எங்கள் வீட்டில் சாப்பாடு கஷ்டம் இருந்தது. சரி சரி. ரேஷன் சாப்பாடு தான், அதாவது அளவு 3 இட்லின்னா 3 இட்லி தான், காஃபினா 1/2 டம்ளர், அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. சரி. துணிமணிகள் அதிகமாக எங்களுக்கு இல்லை. ஓகே. அதனால அது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அந்த ஞாபகம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. பழைய நோட்டுகளை தச்சு கொடுப்பாங்க, பழைய மார்க்கெட்டில் புக்கு வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் படித்தோம் அந்த காலத்தில். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டோம். ஸோ ஆனால் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஊழியம் பண்ணணுன்ற என்ன இருந்துச்சு அப்படியா? இல்லை, ஊழியத்தின் மேலே வாஞ்சி இருந்தது, ஊழியத்துக்கு வரணும்னு எண்ணம் கிடையாது. ஆனால் ஊழியத்தின் மேலே அந்த ஆசை இருந்தது. அதனாடி எங்கள் அப்பா வந்து என்னைய பிகாம் வரைக்கும் படிக்க வச்சு பேங்க்கில் எனக்கு வேலை வாங்கி தரேனார். அதில் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களை ஊழியத்துக்கு வர வேண்டானார். அப்படியா? அதாவது எல்லாத்தையுமே வா இல்லை, பொதுவாக எங்களை விரும்பலை, என்னையும் எங்கள் அண்ணனையெல்லாம். ஊழியம் ரொம்ப பாடு அப்படின்ட்டு எங்கள் அண்ணனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டார். எங்கள் அண்ணனுக்கு இடம் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னை ஆண்டவர் தனியாக பர்சனை அழைச்சிட்டார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லைப்பா நான் ஊழியத்துக்கே வரேன். ஸோ எங்கள் அப்பா வந்து அப்போல்லாம் ஊழியம்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயே. ஆமாம், வளர்ந்து.
அதனாடி அவர் ரொம்ப பாடுபட்டதுனால சரி சரி ஒரு பயம், நம்ம பிள்ளைகளும் நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிற அந்த இதில் தான் சொன்னார் ஒழிய கத்தருக்காக செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அவருக்குள்ள பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? நாங்கள் மொத்தம் 6 பேர். 6 பேர். ஸோ கம்ப்ளீட்டாக 6 பேரும் ஊழியத்துக்கு 6 பேர் ஊழியப்பட்டவர்கள். பட் அப்பாவுக்கு வந்து அது எல்லாத்தையும் வேற வேற இதில் கொண்டு போய் ஊழியம் அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்தில் இது பண்ண அப்புறம் பார்த்தாரு, நாங்கெல்லாம் தைரியமாகி சந்தோஷமா இருக்கிற பார்த்து அப்புறம் எல்லாம் செய்யுங்க செய்யுங்க எல்லாம் அப்படிங்கிறது வந்தாங்க. ஸோ அப்படியே நீங்கள் வளரும்போது இப்போ அண்ணன் வந்து இதாகிறாங்க இல்லையா, இப்போ பாஸ்டர் டேவிட் பிரகாஷ் அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும். எப்படி உங்களுடைய உறவுகளாக இருந்துச்சு உங்கள் சிஸ்டர் பிரதருக்கான சின்ன வயசில்? நல்லா எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலி ஐக்கியத்தை எங்கள் அப்பா ரொம்ப ப்ரமோட் பண்ணுவார். ஓகே ஓகே. எங்கள் வீட்டில் டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி மனப்பாட வசனம் படித்தே ஆகணும். இல்லைன்னா நைட் சாப்பாடு தர மாட்டார். வாரத்துக்கு ஒரு முறை படித்து நிறைய சங்கீதம் படிச்சிருக்கோம். சரி சரி. ஒப்பிக்கணும். 5:30க்கு எங்களை எழுப்பி விட்டுருவார். நாங்கள் வந்து கதவை தட்டி ஜபத்துக்கு வான்னு கூப்பிடுவார். நாங்கள்லாம் உட்காந்து அந்த காட்டில் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரி பழைய பாடல்களை பாடு. எங்கள் அப்பா அந்த பாட்டு ஆரம்பித்து அந்த கவி முடியறக்குள்ள நாங்கள்லாம் வந்து உட்காந்துறோம். உட்காந்து ஆரம்பிச்சிடும். ஆமாம், அவர் துவங்கிடுவார். அப்புறம் எங்கள் அம்மா வந்துடுவாங்க, நாங்கள் வந்துடுவோம். ஸோ எங்கள் எல்லாருக்குள்ளுமே நல்ல உறவுகள், எல்லாரும் ஒரு பார்த்து பேச நல்லா இருக்கும். ஸோ உங்கள் மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ பிகாம் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் வேலைக்கே போகாமல் அப்படியே இதில் ஊழியத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்க. ஓகே. படித்த 2 வருஷம் பைபிள் ஸ்கூலில் படித்தேன். சரி சரி சரி. அப்போ சபையை நீங்கள் தொடங்கும் போது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு? நீங்கள் அப்போ உங்களுக்கு பின்னாடி அப்பா இருந்தாங்க, என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்களா, நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா, அது மாதிரி கேட்குறேன். அதாவது நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து எங்கள் அப்பாவுடைய சர்ச்சில் கூட அசிஸ்டன்ட் ஊழியராக நான் இருந்தேன். 5 வருஷம் எங்கள் அப்பா கூடயே ஊழியம் பயிற்சி பெற்றுட்டேன். சரி. அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் என்னோடய வயசு வந்தப்போ எனக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஓகே. இப்போ நான் ஊழியத்துக்கு வர டைமில் மேரேஜ் ஆன பிற்பாடு பார்த்தா நாங்கள் ஒரு 3 பேர் ரெடி ஆகிட்டோம் ஊழியம். சரி. அண்ணனும் ரெடி, நானும் ரெடி, என் தம்பி ரெடி. சரி. ஓகே ஓகே. அப்போ என் தம்பி அந்த டைமில் அமெரிக்கா போயிட்டார். சரி சரி. அப்போது நானும் எங்கள் அண்ணனும் இருந்தப்போ இன்னொரு தம்பி அப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போது எங்கள் அப்பா வந்து, நான் உங்கள் அண்ணன் நீ 3 பேர் ஒரே சர்ச்சில் ஏன் இருக்கணும், நீ ஏன் போய் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா என்னை கேட்டார். நீ இப்போ எங்கேயாவது ஒரு ஊழியம் ஆரம்பிடா அப்படின்னு. அப்போ சொன்னார், கோவைப்புதூரில் இடம் இருக்குது, ஒரு 20 சென்ட் நான் வாங்கி போட்டிருக்கேன், நீ அங்கே போய் ஊழியம் ஆரம்பிக்கிறியா அப்படின்னு கேட்டார். சரி. சரிப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் கோவைப்புதூர் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆவியானவர் என்னை ஏவுனர், கோவைப்புதூர் போ அப்படின்னு. சரி. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஓலை கொட்டாயில் ஷெட் ஒன்று போட்டு சரி ஊழியத்தை நான் எத்தனை பேரோட ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு? அப்போது அது சொன்னால் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஆளுங்க அதிகமாக இல்லை. என்னை யாரும் இல்லை, எங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சதுனால சரி சரி கொஞ்சம் வயசானவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க. ஓகே ஓகே. அதாவது ஒரு ஜோபையாவுடைய பையங்கிறதுக்காகவே வந்தாங்க. கோவைப்புதூரில் முதல் பென்டிகாஸ்ட் சர்ச் நான் தான் ஆரம்பிச்சேன். அப்படியே. ஓகே. சிஎஸ்ஐயும் ஆர்சியும் இருந்தது. அப்போ அதை முடிச்சுட்டு சில பேர்லாம் வருவாங்க. அப்போது கொஞ்சம் பேர் வயசானவங்க மெம்பராக சேர்ந்துட்டாங்க. சரி. அப்போ பார்த்தா என்னாச்சுன்னா, ஆரம்பத்தில் நான் செஞ்ச ஊழியம் என்ன ஊழியம்னா அடக்க ஆராதனை தான் அதிகமாக செஞ்சேன். அப்படியா? ஏன் ரொம்ப ஏஜ் ஆனவங்க அப்படி வர்றதுனால வயசானவங்களாச்சா, யங்ஸ்டர்ஸ் யாரும் வர மாட்டாங்க. அப்போ அந்த டைம் பார்த்து நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கெல்லாம் போவேன். அப்போ போகும் பொழுது உங்கள் சபையில் எவ்வளோ ஆத்துமாக்கள்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிறத பரலோகத்தில் தான் எனக்கு அதிகம், எனக்கு இல்லை அப்படின்பேன். ஸோ ஆரம்பம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. பட் ஆனால் பொதுவாக நினைப்பாங்களே, இப்போ இவர் வந்து பாஸ்டர் யோபு ஞானப்பிரகாஷுடைய பையனாக இருக்கார், அதனால் இவருக்கு நல்லா பின்புலம் இருக்கும், ரொம்ப ஈஸியாக வளர்ந்துருப்பார் ஊழியத்தில் அப்படி. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. நானும் நீங்கள் சொன்ன 100க்கு 100 அப்படி தான் யோசித்தேன் நான். ரொம்ப ஈஸியாக என்ன ஊழியம் நம்ம செஞ்சிடலாமே அப்படிங்கிற அந்த இதில் உற்சாகத்தில் புறப்பட்டு வந்துட்டேன். சரி. வந்த பிறகு தான் தெரிஞ்சது, முதல் 3 ஆண்டுகள் ஆத்துமாக்களே இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டம். அதாவது பட்டினி கஷ்டம் கர்த்தர் கிருபையில் வரல, அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. சரி. அதனால கர்த்தர் எங்கள் அப்பாவை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி சரி. ஆனாலும் ஒரு லிமிட்டடாக தான் இருந்தோம். மக்கள் இல்லைன்னு எப்படி கோவைப்புதூர் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு. சரி சரி சரி. தோல் பை ஒன்று மாட்டிட்டு அப்படியே கிராமமாக போனேன். எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் வியாதிகள்லாம் நல்லா இருக்கு. ஞாபகம் நிறைய பேருக்கு ஜோம் பண்ணியிருக்கு. அப்போல்லாம் எந்த எதிர்ப்பும் கிடையாது. எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ரோட்லேயே நின்று பேசலாம். எனக்கு வந்து அந்த சின்னதுலேருந்து ஓப்பன் ஏர் மீட்டிங் ரொம்ப இஷ்டம்.
இங்கே கோவைப்புதூர் வர்றதுக்கு முன்னாலே எங்கள் அப்பா சர்ச்சில் இருந்தப்போ அங்கே இருக்கிற வாடிகளை கூட்டிகிட்டு கிராமங்களுக்கு போயிடும். பெட்ரோமக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் ஒரு பெட்ரோமக்ஸ் லைட்டா அதை எடுத்துகிட்டு போய் கிராமத்தில் பற்ற வச்சு நாங்கள் ஊழியம் செய்வோம். மெகாஃபோன் எடுத்துகிட்டு போவோம். அந்த காலத்தில் அந்த சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுதே பிசாசுக அங்கேயே மைதானத்துலேயே ஆடுது, பாட்டு பாடும். வல்லமை உண்டு அந்த மாதிரி இயேசுவின் நாமம் இனிதான நாமம் பாட ஆடும். நான் கொஞ்ச நேரம் ஆட விட்டுருவோம். அப்புறம் இயேசு நாட்டில் போனால் அழகாக போயிடும். சில நேரம் ஒரு பிசாசு இன்னொரு பிசாசோட சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியா? அந்த கிராமத்தில் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே. அதனாடி கிராம ஊழியம் அதிகமாக செஞ்சோம் கிராமங்களில். அதனாடி கிராமங்களுக்கு போய் சொல்லி, ஆனால் எல்லோரும் வாங்க வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரமெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு வாசலில் நின்று பார்த்தா வரேன்னு சொன்ன ஒரு ஆள் வரமாட்டாங்க. ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்தது 3 ஆண்டுகள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நிறைய ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் சபை அப்படியே ஸ்தாபிக்கப்படும். ஓகே. பட் ஆனால் ஆத்துமாக்கள் கொஞ்சம் வர அடுத்தும் சில சவால்கள் வரதானே செஞ்சுருக்கோம். அடுத்தடுத்து அந்த சர்ச்சை டெவலப் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயங்களா, அதெல்லாம் எப்படி உங்களுடைய கதர் பண்ண? ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்த பொழுது முதல்ல ஒரு ஓலை ஷெட்டில் தான் இருந்தோம். கட்டட தேவை தான் பெருசாக. சரி. அந்த நாட்களில் இது ஒரு ஆலயத்தை கட்ட உதவி செஞ்சார். ஒரு 3.5 லட்சத்தில் 1989 கட்டினேன். 90 ஒரு ஆலயம் கட்டினேன். ஒரு 200 பேர் உட்கார்ற மாதிரி கட்டினேன். அப்புறம் அது நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெபம் பண்ணி எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்ததெல்லாம் விசுவாசம். எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வந்ததே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதை தான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார். அந்த வசனத்தில் தான் வந்து நான் ஊழியத்துக்கு வந்தப்போ எனக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை வந்து மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதனாடி அந்த விசுவாச ஊழியத்தை கற்றுக் கொடுத்தனால இப்போ இருக்கிற ஆலயம் வந்து 2005 கட்டினோம். ஒரு 450-500 பேர் உட்கார. எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 670-700 இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் டிராவல் பண்ணி ஒரு ஆத்மா வெளியேறப்பட்டது தான். இன்னைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. ஒவ்வொரு பாஸ்டரும் கண்ணீர், ஜபம், உழைப்பு. ஒரு ஆத்மா வர்றது விளையாட்டான காரியம். கண்டிப்பாக. அதனாடி ஒரு சபை பாஸ்டர்னா நல்லா ஜெபம் பண்ணி ஊழியம் செஞ்சால் தான் ஆத்துமக்கள் வரும். அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்பாவோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபெய்த் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக காணப்படும். ஆனால் பட் கஷ்டங்களும் நிறையா பண்ணுறீங்க. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ஃபெய்த் டீச்சிங் பண்ணுறீங்க. ஆமாம். அவங்களுக்கு பொதுவாக எப்படி இருந்தது? லைக் ஊழியம்னாலே கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி அப்படிங்கிற என்ன இருந்துச்சா? இல்லை அவங்க எப்படி? இல்லை, அவர் வந்து எங்கள் அப்பா வந்து லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த விசுவாசத்தை பிடிச்சிடுவார். ஓகே. கஷ்டப்பட்டாலும் அவர் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணும்பொழுது விசுவாசித்து தான் ஆகணுன்றவர், நீ பெற்றுக்கொண்டு தான் ஆகணுன்றவர். அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை பொறுமையாக சகிச்சுக்கிட்டாரு. நான் தான் சொன்னேன், நான் பிறந்தப்போ ஆகாரம் இல்லாமல் இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டனால ஒரு நாள் எங்கள் அப்பா ஓடி தொட்டு போனதில்லை. கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் வியாதிகளையும் துன்பத்துலேயும் எல்லா நேரங்களும் எங்கள் அப்பா ஊழியம் செஞ்சதை பார்த்துருக்குறேன். சோர்ந்து போனது கிடையாது. அதனாடி அது எல்லாமே எங்கள் அப்பா ஓவர் கம் பண்ணிடுவார். எங்கள் அப்பாவுக்கு சரீரத்துலேயும் பலவீனங்கள் வந்திருக்குது. சரி. ரோமட்டிசம் சொல்லுவாங்க. இந்த ஒரு மாதிரி இந்த முட்டுகள் எல்லாம் வழி எடுக்க ஆரம்பிச்சு. சரி. அதுல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். ஆனால் அதன் மத்தியிலும் ஊழியம் வெற்றிகரமான 90 வயது வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கார். கடைசி சில ஆண்டுகள் அப்படியே ஓய்வில் இருந்தார். பட் ஆனால் இவ்வளோ சபைகளை இல்லை, இப்போ கிட்டத்தட்ட 2500 சபைகள் அப்பா இருக்கப்போ எவ்வளோ சபைகள் அப்போ இருந்துச்சு? எவ்வளோ? ஆமாம், அப்பா இருந்த டைமில் என்னுடைய ஞாபகத்துக்கு இருந்தப்போ ஒரு 300 சபைகள் இருந்திருக்கும். 300 சபைகள் கிட்ட அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த டைமில் அதாவது எங்கள் அப்பானா ஒரு 1990 அந்த மாதிரி டைமில் ஒரு 300 சபைகள். இந்த 90க்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி கடகடான்னு கொஞ்சம் வேகமாக 2000 வந்த பிறகு நல்ல வேகமாயிடுச்சு. பட் அப்பா என்னைக்கா சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்தில் இப்படி நினச்சதில்லை இவ்வளோ சபையில் உருவாக்குவேன்னு. பட் ஒரு தரிசனம் பார்த்தாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய, ஏன்னா ஒரு சபையை உருவாக்குறதே ஒருத்தர் நிறைய கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ சபைகளை அவர் சுத்தமாக அவர் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கேன். ஓகே. இப்படி கத்தர் இதை ஆசிரியர் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் யாருமே
அந்த மாதிரி யாருக்குள்ளேயும் இன்னைக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணம் எங்களுக்குள்ளே வரவே இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்தாபனமும் மாறுவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல. தினமும் ஆண்டவருடைய பெரிய கிருபை சொல்கிறீங்க. ஆண்டவர் அப்படி பண்ணார். ஓகே. அப்போ அவருடைய கடைசி காலம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அவங்களோட நடிச்சிருப்பீங்க? கடைசி காலம் வந்து அதான் கடைசி காலத்தில் அதிகமாக அவர் ட்ராவல் தான் பண்ணார். ரெண்டாம் வருகை பற்றி பேசினார். சரி. அதுக்கப்புறம் அவருக்கு பிரயாணம் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நிறுத்திட்டார். அவர் முடியல. அவருக்கு ஒரு 75-77 வயசுக்கு மேலே அவர் ட்ராவல் பண்ணுறது நிறுத்திட்டார். அப்புறம் வீட்டில் வந்து ஊழியரெல்லாம் பார்த்து ஆலோசனை கேட்டுட்டு போவாங்க அவர்கிட்ட. எவ்வளோ பெரிய ஊழியர் வந்தாலும் அவர் முன்னாள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 80 வயது வரைக்கும் தான் நடமாட்ட ஊழியத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துட்டார் வீட்டிலே. நீங்கள் அந்த கடைசி காலகட்டத்தில் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஊழியத்தை பற்றி, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஆமாம், ஊழியத்தை பற்றி எப்பொழுதுமே எங்கள் அப்பா எங்களை என்கரேஜ் பண்ணுவார். அதாவது அந்த சத்தியத்துக்கு விரோதமாக யாராவது பேசுனாங்கன்னா, துருபதேசம் பண்ணாங்கன்னா உடனே கண்டிச்சிருவார். அதுக்கு விரோதமாக ஒரு புஸ்தகமே போட்டுருவார். கோயம்புத்தூரில் ஒரு ஊழியர் வந்து திருத்தம் இல்லை அப்படின்ட்டார். அதுக்குன்னு ஒரு புக்கை போட்டார். ஆமாம், அது கூட நான் வச்சிருக்கிறேன். அதாவது கிறிஸ்துவின் மகிமின் சுவிசேஷ வாலிபர் குழுவின் துர்ச்செய்திக்கு ஒரு நற்செய்தின்னு. அவங்க திருத்துவம் இல்லைன்னாங்க, திருத்தம் உண்டுன்னு சொல்லி போட்டார். அந்த மாதிரி யார் சத்தியத்தை மாறப்ப தாங்க மாட்டார், உடனே அடிச்சிருவார். அதில் வைராக்கியம். ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லணும். 2-4 முறை அமெரிக்கா போயிருக்காரு. அதில் ஒரு முறை போகும்பொழுது அந்த காலத்துலலாம் இந்த ICCCன்னு ஒன்று இருந்தது, இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் கிறிஸ்டியன் சர்ச்சஸ்ன்னு ஒரு ஸ்தாபனம். பல நாட்டிலேருந்து ஊழியர்களை அழைச்சி கூட்டம் நடத்துவாங்க, கான்ஃபரன்ஸ் மாதிரி, ஒரு 5-6 டேஸ். அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு அழைப்பு கிடச்சிது. அதில் வந்து ஒன்று ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அது ஊழியர்களாலும் அதுக்கு ஆமோதிக்கணும். பரிசுத்தாவியானவருடைய அந்நிய பாஷை நின்று போய் விட்டது. அதை வந்து எல்லாரும் அதுக்கு ஓகே சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆதாரம் சொன்னாங்கன்னா, அந்நிய பாஷை ஆனாலும் ஓய்ந்து போகணும்னு ஒரு வசனம் வருது. அதை வச்சுட்டு அந்நிய பாஷை கிடையாது, அதெல்லாம் அந்த காலமோட முடிஞ்சது, இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், இப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறோம், யாராவது எதாவது சொல்கிறீங்கன்னா. அவர் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் ஏதோ இருந்தாங்களாம். அந்த கூட்டத்தில் எங்கள் அப்பா வந்து கை தூக்கிட்டார். நான் அதை எதிர்க்கிறேன், அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டார். இவர் இந்தியன்னு, அது அமெரிக்கன் நாட்டில். உடனே அவரை வந்து அன்னைக்கு அந்த ரெசல்யூஷன் அவங்களால பாஸ் பண்ண முடியல, எதிர்த்தா பாஸ் பண்ண முடியல. அப்புறம் அவரை தனியாக ரூமுக்கு அழைச்சிட்டு போய், எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யார் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுது எல்லாம் பிடிச்சிட்டாங்க. நான் ஒரு பாஸ்டர், நான் சர்ச்சு நடத்துகிறேன், நீங்கள் சொன்னது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்நிய பாஷை எப்படி ஒழிஞ்சு போகும்? அதாவது அந்நிய பாஷை எப்போ ஒழிஞ்சு போகும்னா, ஆண்டருடைய வருகை வந்த பிறகு அது இருக்காது. அந்த அர்த்தத்தில் தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் இப்போவே இல்லைங்கிறத நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் பேசுகிறேன், இந்தியாவில் பேசுகிறாங்க, இந்தியாவில் எப்படி பரிசுத்தாவியான் ஊற்றப்பட்டார் அந்த சரித்திரமெல்லாம் சொல்கிறார். பண்டித ராமாபாய் காலத்தில் தான் ஊற்றப்பட்டது, 1904ஆம் ஆண்டு எங்கள் தேசத்தில் வந்தது, எல்லோரும் பேசுகிறாங்க. நான் உடனே பக்கத்தில் பாசத்தில் நீ ஒத்துக்கொண்டுக்கோ, திரும்பி போகிறதுக்கு ஃபேர் தரமாட்டாங்க, தரட்டினாலும் பரவாயில்ல, நான் இந்த சத்தியத்துக்கு விரோதமாக பேசும்பொழுது ஒத்துக்கொள்ள மாட்டேன், பிடிவாதமாக நின்னார். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்கெல்லாம் ஆங்கிலத்தில் பேசும், வாட் கேன் வி டூ வித் திஸ் மேன் அப்படின்னு பேசுனாங்களாமா. என்ன பண்ணுறது, சரி போங்க அப்படின்னு விட்டுட்டாங்களாமா. அதனாடி அது எங்கள் அப்பா எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்லையும் சொல்லுவார். ஸோ அங்கே தைரியமாக போய் பண்ணது பெரிய. மற்ற கூட போனவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்ற ஆளுகளும் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. வெளியில் வந்து, எதுக்கு பாஸ்டர் உங்களுக்கு இந்த வேலை, பேசாமல் ஆமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட வேண்டியதுதான். நோ, எப்படி நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், நான் அபிஷேகம் பெற்ற எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சத்தியத்துக்கு ரொம்ப சாட்சியார். ஸோ அவங்க நல்லா தைரியமாக அந்த மாதிரியான அதெல்லாம் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த விசுவாசத்தை பற்றி. ஒரு முறை 40 ரூபா எங்கள் அப்பா கடன் பட்டுட்டார். அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு. அப்போது மளிகை கடையில் அப்போல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு, நான் சொன்னேன் இல்லைங்க, எங்கள் அப்பா வந்து முதல் சர்ச்சு வந்து ஸ்தாபித்தது வந்து
லிவ்ஸி அசம்பிளிஸ் ஆஃப் காடுன்னு ஒரு சர்ச் மிஷினரிகள் ஆரம்பித்ததில் சரி சரி எங்கள் அப்பாவை பாஸ்டராக இருக்க சொன்னாங்க. அப்போது ஏதோ சம்பளம் 50 ரூபாயோ 60 ரூபாயோ இந்த மறந்துட்டேன் அப்படி சொல்லுவார் எங்கள் அப்பா. அதில் இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னப்போ கமிட்டி கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. நம்ம 60 ரூபாயிலேருந்து இன்னொரு 10 ரூபா பண்ணாங்களா 5-6 பேர் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. 30 ரூபா கடன் பட்ட பொழுது சரி ஊழியக்காரன் கடன் படக்கூடாது ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கார், ஃபாஸ்டிங் எடுத்து. சரி நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நான் அந்த கடைக்கு 40 ரூபா கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போய் இந்த தபால் அப்போல்லாம் எம்மோ வருங்க இல்லைங்களா, மணி ஆர்டர். அன்றைக்கி எதிர்பார்த்துருக்காரு, மணி ஆர்டர் ஒன்றும் வரல. ஏன்னா கடைக்காரங்கிட்ட அன்றைக்கி கொடுக்குறேன்ட்டாரு. இவருக்கு என்னென்னா ஆண்டர்கிட்ட கேட்டால் கிடைக்கும் நாளைக்கு வந்துடும்னு 100% நம்பிட்டார். அது நடுத்த தபால்காரனை பார்த்தார், அதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் இந்த வெளிநாட்டிலேருந்து வர தபால் எல்லாம் 4 மணிக்கு தான் வரும். சரி. ஏன்னா அந்த மிஷினரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஓகே. அப்போது சரி இன்னைக்கு ஒன்றும் இல்லையேன்ட்டு இருக்கும்போது அதில் ஒரு தபால் வந்திருக்கு. மிஷினரிக்கு தபால் வந்திருக்குன்னு நினச்சிட்டு வந்த தபாலை மிஷினரி டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டார். சரி. அடுத்த நாள் மிஷினரி எப்படி வாரத்துக்கு ஒரு முறை அங்கே வருவார். வந்து பார்க்குறாரு, வெளிநாட்டில் வந்திருக்கிற தபால் எங்கள் அப்பா பேரில் வந்திருக்கு. ஓகே. அவர் மிஷினரி கூப்பிட்டு இது உனக்கு வந்திருக்கு, எதுக்கு என் டேபிள் வச்சுருக்க? இல்லைங்க எனக்கு யாரும் வெளிநாட்டில் இல்லை. பார்த்தா எங்கள் அப்பா பேர் போட்டு. ஓகே ஓகே. அதில் அந்த காலத்தில் அந்த பவுண்டும்பாங்க, 3 பவுண்டு 39-40 ரூபா கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு. 3 பவுண்டுன்னா 13 ரூபா சில்லற. கரெக்டாக அந்த கடைக்கு என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக எங்கள் அப்பாவுக்கு வந்து அதை பார்த்து அவருக்கு மெய்யே சிலிர்த்து போய் பயங்கர ஃபெய்த். எப்படி வெளிநாட்டிலேருந்து எனக்கு எப்படி இது வந்தது, என்னுடைய அட்ரஸ் யாருக்கு தெரியும் அப்படின்னு அதில் அந்த அம்மா அனுப்பினவங்களுடைய அட்ரஸ்லாம் இருந்து அந்த துரகிட்ட கொடுத்து, அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், எப்படிங்க இது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. அப்போ அவர் எழுதியிருக்கார் அவங்களுக்கு எப்படிங்க எங்கள் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, நான் திடீர்னு ஜெபம் பண்ணும் பொழுது இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் பேர் ஞானப்பிரகாசம், அவருக்கு 3 பவுண்ட் அனுப்புன்னு சத்தம் வந்ததாம். அந்த அம்மா பாருங்களேன், அந்த அம்மா 4000 மைல் கப்பால் இருக்கிற அம்மாவுக்கு கத்தர் வந்து ஞானப்பிரகாசத்துக்கு பணம் அனுப்பு, 3 பவுண்ட் அனுப்பு. எப்படி அனுப்புறேன்னு சொல்லி இவங்க போய் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சங்கம் இருக்கு பாருங்க, சொசைட்டி, அந்த மெயின் ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஞான பிரகாசன் ஒருத்தர் இந்தியாவில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஊழியம் செய்கிறாராம்மா, அவருக்கு இதை அனுப்புங்க. அவங்களுக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கும், அவங்க பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி தான் அந்த பணம் வந்ததுன்னு இந்த சாட்சி புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தில் எங்களை பலப்படுத்தினது. இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் எதுனாலும் ஒரு இது இருந்தது. விசுவாசத்தில் தான் இந்த ஐபிஏ ஊழியத்தை கட்டி எழுப்பினார். இன்னைக்கு ஃபுல் காஸ்பிள் சர்ச்சுன்னு இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்குது, அது எங்கள் அப்பா ஆரம்பித்தது தான் அந்த காலத்தில். அது 2வது சபை எங்கள் அப்பா ஆரம்பித்தது, ஃபுல் காஸ்பிள் பென்டிகாஸ்டல் சர்ச். அந்த காலத்தில் பாஸ்டர் ஜான் ரோஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். சரி. அப்புறம் எங்கள் அப்பா வந்து அந்த சர்ச் ஆரம்பிச்சுட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அப்புறம் அந்த மிஷினரிகள் கூப்பிட்டு இன்னொரு சர்ச்சை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாங்க. அதாவது சாய்பா காலனியில் ஜயன் அசம்பிளிஸ் ஆஃப் காட்னு ஒரு சர்ச்சுக்கு இருக்கு. சரி. பாஸ்டர் பீட்டர் அருமநாயகம் அதுக்கு பொறுப்பாக இருந்தார். இப்போ அவங்க சன் பாஸ்டர் சார்லஸ் அருமநாயகம் பார்த்துக்கிறாரு. அந்த சர்ச்சை எங்கள் அப்பா தான் ஆரம்பித்தார், சாய்பா காலனி. எவ்வளோ இதில் சிட்டியில் இது டாட்டாபேட்டில் 1, சிவானந்தா காலனி அந்த காந்திபுரம் ஏரியாவில் 1, சாய்பா காலனியில் 1. அதுக்கப்புறம் பட்டேல் ரோட்டில் ஏற்கனவே ஐபிசி, அங்கே ஊழியர் இல்லாமல் இருந்தாங்க, அங்கே எங்கள் அப்பாவை கூப்பிட்டாங்க. அப்போ அந்த ஐபிசி சர்ச் எடுத்து எங்கள் அப்பா நடத்தினார். அதுக்கப்புறம் தான் 5வதாக 1976 ஐபிஏ அப்படின்னு சொல்லி காந்திபுரத்தில் ஆரம்பித்தார். 67 வயசு. நீங்கள் இவ்வளோ உங்களோட அனுபவங்களே நிறையா இருக்கும், ஊழியத்தில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. பட் நிறைய சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் நிறைய சில வருத்தமான விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறேன்னா? அதான் ஊழியத்தின் நிமித்தம் கேட்குறேன். ஆமாம், அதாவது என்னுடைய ஒய்ஃப் அவங்க வந்து 2004 இறந்துட்டாங்க. சரி சரி சரி.
அவங்களுக்கு அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது. ஓகே. அவங்களுடைய ஹெல்த் இந்த இந்த நான் குடியிருந்த இந்த ஊரில் அந்த காலத்தில் இந்த ஏசிசி சிமெண்ட்டு ஃபேக்ட்ரியில் தூசிகள் நிறையா வந்து விழுகும். ஓகே. அது வந்து அவங்களுடைய லங்ஸுக்கு அதை பாதிச்சுது. ஓகே. ஊழியத்தின் நிமித்தமாக இருந்தது. அதனால தான் நான் அது பாயிண்ட்டை சொன்னேன். அப்போ டாக்டர்கள் அட்வைஸ் பண்ணாங்க, இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நீங்கள் மாறி போயிருங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்காரு, நான் மாறி போக மாட்டேன், சத்தம் நான் இந்த ஊர்லேயே சாகிறேன், நான் இதுக்காக இந்த இடத்த விட்டு நான் இன்னொரு ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னாங்க. ஸோ அது கடவுளுக்காக என்னன்னாலும் சரின்னு சொல்லி என் கூடயே சேர்ந்து ஊழியம் செய்வேன் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தில் அது கொஞ்சம் கடந்து வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கர்த்தர் பலப்படுத்தினார், தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சோம். சரி, இப்போ நீங்களும் உங்களுடைய சாட்சியில் நிறைய ஃபெய்த்தை பற்றி டீச் பண்ணுறீங்க மக்களுக்கு. இந்த மாதிரி ஸ்தோத்திர ஜெபம் அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன், அதை டீச் பண்ணுறீங்க. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணீங்க. இதில் எப்படி ஏதோ ஒரு அனுபவம் அப்படி பைபிளை படித்து அப்படி இது வருதா உங்களுக்கு அனுபவத்தின் மூலம்? அந்த இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் சிக்கான பொழுதெல்லாம் சரி உடனடியாக மருந்து எடுக்க மாட்டேன், எடுப்பேன், பட் உடனடியாக எடுக்க மாட்டேன். சரி 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 ஃபெய்த்தை தான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு எடுத்தாலும் ஃபெய்த், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்னை குணமாக்கும். அப்படியே ஜெபம் பண்ணனால எனக்குள்ள அந்த விசுவாசம் கொஞ்சம் வந்துருச்சு. 2-3 முறை நான் சிக்கானேன். ஒரு முறை சமீபத்தில் தான், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் சரி எனக்கு வயிறு கடுமையான வலி. சரி. ஆமாம், 4 இயர்ஸ்க்கு முன்னால் கடுமையான வலி. அப்போது எந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, காரத்தை கம்மி பண்ணுங்க, அப்படி இப்படின்ட்டே பேசிகிட்டு இருந்தால் நல்லாகலை. சரி. டேப்லெட் கொடுத்தாங்க, நல்லாகலை. அப்புறம் ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் கொலனோஸ்கோப்பி எடுத்து பாருங்கள், குடலில் ஏதாவது கட்டிடும். பார்த்தா குடலில் கட்டி இருந்துருக்கு, சின்ன சின்ன கட்டி. அப்போது அது வந்து பயாப்சி, அதை எடுத்துகிட்டு பயாப்சி பண்ணியிருக்கிறாங்க. சரி. ப்ரீ கேன்சர் அப்படின்ட்டாங்க. கேன்சர் வர்றதுக்கு அறிகுறியாக இது வந்திருக்குது அப்படின்ட்டு. அதை எடுத்துகிட்டு நல்லா வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு போனால் எல்லாம் நார்மல் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் அந்த வசனத்தினுடைய வல்லமை எனக்கு தெரிஞ்சது. நான் எப்படின்னா வசனத்தை நமக்கு எப்படி ஒரு பேஸ்ட் வாங்கினா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வசனத்தை நமக்கு அப்ளை பண்ணணும். ஓகே. அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் அப்படின்னு சங்கீதம் 105:20 வருது. சரி. அந்த வசனத்தை எடுத்து நான் எப்படி சொல்லணும்னா, அவர் தமது வார்த்தையை என் குடல்களுக்குள் அனுப்பி என் குடல்களை குணமாக்கி என் குடல்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். சொல்லி சொல்லி அந்த வார்த்தையே குணமாக்கும் நான் விசுவாசத்து நான் நல்லாயிட்டேன். இன்னொரு முறை எனக்கு இருதயத்தில் ஒரு அடைப்பு இருக்குதுன்னு சொன்னார் டாக்டர், இஸ்கீமியா, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் அதை எடுத்துட்டு எனக்குள்ளே என்னென்னா ஒரு வேத பகுதி ஆண்டு கொடுத்தார். இது விசுவாசத்துக்காக நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். தானியேல் வந்து அந்த 10 நாள் மரக்கறிகளையே சாப்பிட்டார், ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ மரக்கறிகளையே சாப்பிட்டு மற்றவங்களெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டாங்க. அந்த 10 நாள் டைம் கேட்குறாங்க. 10 நாள் கழித்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டவங்களும் வெஜிடேரியன் சாப்பிட்டவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க முகம் அதிக கலை உள்ளதாக இருந்தது. தானியல் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மரக்கறி சாப்பிட்டு முகக்கலையை மாறிடுச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அப்போது எனக்குள்ள ஒரு ஃபெய்த்னா, ஆண்டவரே உம்முடைய வசனமும் அப்பமும் எழுதியிருக்குது, சரி, நான் உம்முடைய வசனத்தை சாப்பிட்றேன். இந்த இஸ்கிமியா அடைப்புன்னு சொன்னப்போ உம்முடைய வசனத்தையே நான் சாப்பிட போகிறேன், 10 நாள் நான் சாப்பிட போகிறேன். வசனத்தை சாப்பிட்றதுனா என்னென்ன, எனக்கு வாயில் அறிக்கை பண்ணுறது, விசுவாசத்தை வாயில் சொல்கிறது தான் அறிக்கை, அதுதான் விசுவாசம். நான் விசுவாசத்தை நாள் இதாக டீச் பண்ணுறேன். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை காதுகளினால் கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி பிறகு அதை செயல்படுத்துவது தான் விசுவாசம். இப்போ நீங்கள் இந்த ஃபெய்த் டீச்சிங் வந்து ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறீங்களா பாஸ்டர்? நீங்கள் எப்போ? அதான் நான் ஆரம்பத்துலேருந்து விசுவாசம் ப்ராக்டிக்கலாக இருந்தது. டீச் பண்ண ஆரம்பித்தது 2005, அதாவது ஒரு 20 வருஷமாக டீச் பண்ணிட்டு வரேன். சரி, பண்ணுறீங்க. பட் ஆரம்பத்தில் இப்போ நிறைய ஆத்மா பற்றி ரிலேட்டட் தான் நிறையா பண்ணியிருக்கீங்க, ஆத்மா பாரம், அந்த டீச்சிங், ப்ரேயரு, அந்த மாதிரி இதில்
ஸோ எதனால அந்த சேஞ்சஸ் இருந்துச்சு? பட் இந்த ஃபெய்த் டீச்சிங் எதனால அப்படி மாறினீங்க? அந்த எங்கள் அப்பா அம்மா அமெரிக்கா போயிட்டு வந்ததுனால அங்கேருந்து சில புஸ்தகங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க. சரி. அதில் கென்னத் ஏகன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய புஸ்தகத்தை கொண்டு வந்தாங்க. ஓகே ஓகே. அதை படித்தோன்னா என் கண் திறக்கப்பட்டது. விசுவாசம் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்படி விசுவாசத்தை பற்றி அவருடைய சாட்சியெல்லாம் யாருமே கை வைக்காமல் நல்லானேன்னு சொன்னார். சரி. அதை தான் நான் பிடிச்சிட்டேன். ஓகே. என்னுடைய நான் அப்ளை கொடுத்த சாட்சிகள்லாம் அதுதான் காரணம். சரி சரி சரி. வசனத்தை விசுவாசித்து குணமடைய முடியுங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டேன். ஓகே ஓகே. ஸோ அன்னையிலேருந்து அந்த புஸ்தகத்தை படித்ததுலேருந்து சரி அந்த விசுவாசத்திலேயே வாழணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனாடி அதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் தீவிரமாக விசுவாசம் அப்படின்னு போக ஆரம்பித்தேன். அப்போது அந்த காலத்தில் பாஸ்டர் செல்லதுரை இருந்தார், சீனியர். ஆமாம் ஆமாம். அவர் எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி. அதனாடி அவர் ரொம்ப ஃபெய்த்தை பேசுவார். ஓகே ஓகே. பிசாசுகளோடு அவ்வளோ வேறு ஃபெய்த்தில் போய் நிற்பார், காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓ, அது நீங்கள் லைவாக நிறைய நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவங்க சன் இப்போ பாஸ்டர் சாம் செல்லதுரை, அவரும் நல்லா ஃபெய்த்தை டீச் வைப்பேன். அப்போ அவங்க பிரசங்கமெல்லாம் கேட்பேன் நான். அப்போது அதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்குள்ளே அந்த விசுவாசத்து மேலே என்னை அறியாமல் ஒரு பிரியம் ஏற்பட்டுருக்கு. நாமும் இந்த விசுவாசத்தை போதிக்கணும் அப்படின்ட்டு. விசுவாசத்தை கர்த்தர் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற இதில் நான் கொஞ்சம் தீவிரமாகவே விசுவாசத்தை கொஞ்சம் நிறைய போதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே. ஜெபம் சும்மா சும்மா பண்ணிகிட்டே இருக்காது. ஓகே அப்படின்ட்டு சொல்லார். ஓ, ஜெபம் சும்மா சும்மா பண்ணிட்டு இருக்கு. சும்மா பதிலும் வரதில்லை, நீ சும்மா அழுதுகிட்டே இருக்கிறியே. அப்போ எனக்கு ஒரு நாள் கண்ணு திறக்கப்பட்டது. சரி. நான் உங்கள் சபையில் சொன்னேன், நீ ஒரு காரியத்துக்கு பண்ணு, பர்சனல் ப்ரேயர் பண்ணு, வேண்டான்னு சொன்னேன். எவ்வளோ காலம் பண்ணுவீங்க? வாரங்கள், மாதங்கள், வருடங்கள். பதில் இல்லையே. அப்போ எனக்கு நீ ஜெபத்தை நிறுத்து. இவ்வளோ காலம் பண்ணிட்டீங்களே, உபவாசம் எடுத்துட்டா, கடிதம் எழுதிட்ட, நிறுத்திட்டு எனக்கு நீங்கள் செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரன்னு அதே ஜெபத்தை ஸ்தோத்திர ஜெபமாக மாற்றிடு. அப்படி மாற்றினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார். அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அதுதான் விசுவாசம். அங்கே தான் விசுவாசத்தை உள்ளே கொண்டு வரேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி டீச்சிங் நீங்கள் சபையில் பண்ணும்போது இது அப்ளை பண்ணி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சதா? விசுவாசிக்கிறவர்களுக்கு மாற்றம் உண்டாகுது. சரி. சில பேர் சாட்சி கொடுத்துருக்கேன், எனக்கு ஞாபகம் அப்பப்போ சொல்லுவாங்க. சரி சரி சரி. ஆனால் எல்லாருமே அந்த ஜெபம் பண்ணியே பழகிட்டனால அந்த ஜெபத்தை நிறுத்துறதுக்கு மனசு அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அந்த விசுவாசத்துக்குள்ள என்டர் ஆகிறது யோசிக்கிறாங்க. ஓகே. இப்போ எனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சனால நான் என்டர் ஆகிறேன். பட் எல்லாருக்குமே ஆனால் இன்னொன்று விசுவாசம்னா இப்போ நான் சொல்லிட்டேன் உடனே நாளைக்கு அப்படி கிடையாது. பைபிள் வந்து பேலன்ஸாக தான் போகுது. விசுவாசித்தால் கிடைக்கும்னா கிடைக்காமே இருக்குது. அப்புறம் பார்த்தா அப்புறம் இன்னொரு சத்தியம் வெளிப்பாடு, விசுவாசத்தோட பொறுமையை கூட்டிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ அதையும் பண்ணலாம். ஆமாம், இப்போ பைபிள் அப்படித்தான் நாளைக்கே நடக்கிறது. விசுவாசத்தினால நாளைக்கே அப்படி கிடையாது. பைபிள் அழகாக சொல்லுது, அவங்கெல்லாம் விசுவாசத்தோடு பொறுமையோடு தான் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தாங்க. ஸோ பொறுமையாக இருக்கணும். ஆண்டருடைய, அதாவது அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கலண்டர் வேறு, ஆண்டருடைய கலண்டர் வேறு. சரி. எனக்கு இன்னைக்கு வந்து என்ன 16ங்களா இன்னைக்கு 16ன்றப்போ அவருடைய கலண்டர் வேறு மாதிரி காட்டும். ஸோ அவருடைய வேலையில் தான் எல்லாம் செய்வார். ஓகே ஓகே. ஸோ நாம் வந்து விசுவாசித்துட்டு பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் காரியம் நடக்கும். அது எப்போன்ட்டு இப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில் அதான பார்க்குறோம். கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, 25 ஆண்டு கழிச்சு தான் கொடுத்தாரு. அதுக்கான ஒவ்வொருத்தருக்கு அப்படி ஆகுன்ட்டு இல்லை. அது ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிற டைமில் கட்டாயமாக அது நடக்கும். காட் வில் நாட் டிலே. ஓகே. நாம் ஏஜ் பார் ஆகுது, அதாவது நாம் பயப்படுறோம், அவருக்கு அந்த பயம் இல்லை. நான் ஃபாரினில் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், எந்த கண்ட்ரி போகலாம். சரி, இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது டக்குன்னு அந்த யாரையா தீர்க்கதரிசியெல்லாம் தேடி ட்ராவல் பண்ணுறாங்க. மக்கள் கன்ஃபியூஷனாக ஆகிறாங்களா? ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதோ, மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதோ. ஸோ இந்த ஃபெய்த் டீச்சிங் வந்து அது ஒரு சொல்யூஷனாக இருக்கா? அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபெய்த் டீச்சிங் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது. சரி சரி. அது வேறு லைனு. இப்போது நீங்கள் ஜெபம் பண்ணி எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. எல்லா நாட்டிலையும் வாசல்கள் திறந்துருக்கு. எதுன்னு உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல. ஓகே ஓகே. அப்போது அந்த டைமில் பொதுவாக நான் எப்படி பண்ணுனேன், எந்த நாட்டுக்கு போகணும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கிற ஒரு ப்ரேயர் இருக்குது. ஒரு சைன் மாதிரி அடையாளத்தை கொடுங்க. நிறைய பேர் அப்படி தான்
தான் ஜோம்னும். அந்த நாட்டிலேருந்து ஏதோ ஒரு கடிதம் வரட்டும், அல்லது அந்த நாட்டை சேர்ந்த ஒருவரை எனக்கு என்னோட பேசணும், சரி, அல்லது அதை பற்றி ஏதோ ஒரு செய்தி வரணும். அந்த மாதிரி நாமளே ஒரு அடையாளத்தை தேடுறது. பைபிள் வருது, நீங்கள் கிதியோன் அடையாளத்தை தேடினார். எத்தனை பேர் அடையாளத்தை தேடுறது தவறு கிடையாது. நான் ஏன்னா நம்மளாம் வளர்ந்துட்டு தான் இருக்கிறோம். யாரும் நம்ம ஃபுல் டைமாக பெரிய தீர்க்கதர்சின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய தீர்க்கதர்சனங்களும் நிறைய நேரங்களும் தவறாக போயிருக்குது. எத்தனையோ பேர் தீர்க்கதர்சனத்தை கேட்டு ஒன்றும் இல்லாமையும் போயிருக்கிறாங்க. சிலர் தப்பாகவும் சொல்லிக்கிறாங்க, சிலர் தங்கள் அனுபவத்தில் ஏதோ சொல்லிடுறாங்க. ஸோ தீர்க்க தரிசனத்தை கேட்டு முடிவெடுத்துடக்கூடாது. ஓகே, ஒரு நாள் எடுக்கக்கூடாது. நமக்குள்ள ஆண்டர் பேசி அதை பேசுறத ஒரு தீர்க்க தரிசனத்தினால உறுதிப்படுத்துவார். அது நம்மளுக்குள்ளே ஆண்டர் பேசிடுவார், உங்களுக்கு தெரியும். அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே ஓகே ஓகே, பேசுவார் கர்த்தர். அதாவது ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் இல்லைங்களா, அவர் நம்ம அதை அந்த சத்தத்தை அவரு தான் அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்றது தான் சவால். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 சத்தங்கள் நமக்குள்ளே வருது. 3 சத்தம். ஒன்று வந்து டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.